ஸோ நான் வந்து இப்போ எக்ஸ்எம்எல்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்எம்எல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பேனல் வச்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் வந்து கிரிட்டுக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து கிரிட் வச்சுக்குவீங்க. ஸோ ஸ்டார்ட் பேனலுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இது வச்சுக்கோங்க. அது என்ன பட்டன். ஒன்னே ஒன்று மட்டும் இதை நான் எழுதணும். ஐடி மட்டும் எழுதிடுறேன். ஐடி ஈக்குவல் டுவா இல்லை ஐடி கோடனா? ஓ எக்ஸ் கோடன் நேமா இப்படி தானே வரும். ஈக்குவல் டு தானே. இதுக்கு என்ன வைக்கலாம்? பட்டனுக்கு பீன் வச்சிடலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு டீன் வச்சிடலாம். இதுக்கு எக்ஸ் கோடன் நேமா? இல்லை இது வெறும் நேம் நினைக்கிறேன். ஷோரா? ஓகே. ஸோ ஸ்லாஷ் ஸ்டார்ட் பேனல் ஸ்லாஷ் கிரிட். ஓகே. இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் பட்டனும் வச்சாச்சு. இப்போது நம்ம வந்து பப்ளிக் வாய்டில் ப்ரைவேட் வாய்ட் பட்டன் நேம் என்ன? பி அண்டர்ஸ்கோர் கிளிக் சி கேபிட்டல் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஓகே. இப்போ ஆமாம்ல, இவங்களுக்கு வேறு இன்டென்டேஷன் ஒரு இது இருக்குது. இப்படி தான் இன்டென்ட் பண்ணணும். ஆல் மேன் ஸ்டைல். ஓகே. இதுக்கு பேர் ஆல் மேன் ஸ்டைல் இன்டென்டேஷன். சின்னதாக வச்சுக்கிறேன். அப்போதான் நீங்கள் எழுதுறது எழுதுறதுக்கு. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே அவங்க என்ன டைப் பண்ணியிருக்காங்கன்னு வாங்கிக்கணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு பி அண்டர்ஸ்கோர் கிளிக் போட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே எனக்குள்ளே வரும். இப்போ நான் வந்து இதோட வேல்யூ வாங்கணும். சிம்பிளாக ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சவங்களுக்கு சொல்லணும்னா பார்சன்ட் வேல்யூ ஆஃப் வாங்குறீங்கல்ல, அந்த மாதிரி போட்டு வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு இன்டீஜர்ங்கிறனால நான் n ஈக்குவல் டு இன்ட் டாட் பார்ஸ் தானே. பார்ஸ் பி கேபிட்டல் தானே. இதுக்குள்ள டி டாட் டெக்ஸ்ட் தானே. டி கேபிட்டலா? ஓகே. ஸோ இப்போ வந்து டி டாட் டெக்ஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இதுக்குள்ள டைப் பண்ணது ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும். இன்ட் டாட் பார்ஸ் இன்டீஜராக மாற்றி இதுக்குள்ளே வச்சிரும். இவ்வளோ தான். செமிகாலன் கொடுக்கணும் தானே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா n × n+1/2 இல்லாமல் இதை பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஆஸ் யூஷுவல் சி எடுத்துக்கணும். இந்த சைடு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சி ஈக்குவல் டு லெட் ஸ்டார்ட் வித் 0. அதே மாதிரி இன்ட் சம்மையும் லெட் ஸ்டார்ட் வித் 0. இப்போ வந்து ஒய் சி லெஸ் தேன் n கரெக்டா. இது வந்து லெஸ் தேன் சிம்பிள். இதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் வந்து சம்மை வந்து சி கூட ஆட் பண்ணி சம் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்க போறீங்க. ஸோ சி ஈக்குவல் டு C+1 ஆர் C++. என்ன பண்ணலாம்? C++ஏ போட்டுக்கலாம்ல. அதாவது இந்த லைனும் ஒன்று தான். ஓகே. இப்போ வந்து சி வந்து 1 ஆயிடும். சி 1 ஆனே அது என்ன ஆகணும்? சம் கூட ஆட் ஆகணும். சம் ப்ளஸ் ஈக்குவல் டு சி. இதுக்கு அர்த்தம் தெரியல. சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் சி. ஸோ 0 கூட ஃபர்ஸ்ட் 1 ஆட் ஆகும். இப்போ சம்குள்ள 1 இருக்கும். 1க்கு அப்புறம் இது 2 ஆகிட்டு 2 ஆட் ஆகும். 1 + 2 ஆயிடும். அதுக்கப்புறம் 1 + 2 இப்போ சம்குள்ள இருக்கும். 1 + 2 வேல்யூ. ஸோ 1 + 2 வேல்யூவோட இது 3 ஆகி திரும்ப 3 ஆட் ஆகும். ஸோ 1 + 2 + 3 ஆயிடும். இப்படியே போயிட்டே இருக்கும். பட் இப்போ என்னன்னா நம்ம ஆன்சரை வந்து கடைசியாக தானே பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிசல்ட்டை மட்டும் இங்கே சிஎல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? முதல் லூப்புக்குள்ள சிஎல் சம் பண்ணுமா? இப்போ லூப்புக்கு வெளியில சிஎல் சம் பண்ணுறோம். ஸோ இதோட அவுட்புட் என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. லெட்ஸ் அஸ்யூம் நான் வந்து என்குள்ள 5 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் 5 இதுன்னு ரவுண்ட் நம்பராக இருக்கணும்? 6 வச்சுப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து n = 6 வந்துடும். புரிஞ்சிருச்சுல இந்த லைனில்? ஸோ n = 6. இதுக்கு அடுத்தது போனோடனே c = 0. c = 0. இதுக்கு அடுத்த லைன் வந்தோடனே சம் = 0. இதுக்கு அடுத்து வந்தோடனே c less than n. c is less than n ட்ரூ. அப்போ ட்ரூனா இதுக்குள்ளே போகலாம் C++. ஸோ விச் மீன்ஸ் இதை அடிச்சு விட்டு 1 எழுதணும். ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? இதுக்கு அடுத்தது சம் ப்ளஸ் ஈக்குவல் டு சி. அப்படின்னா சம்ல என்ன இருக்கோ அது கூட சி ஆட் பண்ணிக்கோங்க. 0 + 1 பண்ணி அதோட ஆன்சர் 1. அதை வந்து இதுக்குள்ள வச்சுக்கணும். முடிஞ்சோடனே திருப்பி இப்போ சி லெஸ் தேன் என்னா. சி ஸ்டில் லெஸ் தேன் என். அப்போ என்ன பண்ணும்? C++. ஸோ இப்போ சியை வந்து 2 ஆக்கிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க? சம்குள்ள வந்து என்ன இருக்கோ அது கூட சி ஆட் பண்ணி சம்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிடுங்க. சம்குள்ள என்ன இருக்கு? 1 + C குள்ள என்ன இருக்கு? 2. 1 + 2 என்ன? 3. இப்போ 3 எங்கே சேவ் பண்ணும்? சம்குள்ள.
சம்குள்ள கொண்டு 3 சேவ் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 வேற எதுவும் இல்லை, 1+2 தான். 1+2 தான் இந்த 3. ஸோ இப்போ சம்குள்ள இருக்கிறது 1+2 தான். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சம் ஈக்குவல் டு சம் பிளஸ்ன்னு பண்ணோம். ஸோ அந்த 1+2 கூட அடுத்த நம்பர் ஆட் ஆகும், 1+2 + 3 கூட அடுத்த நம்பர் ஆட் ஆகும். அப்படியே போயிட்டு இருக்கும். அது புரியுது இல்ல? இப்போ நெக்ஸ்ட் வந்து இது அடுத்த ஐட்ரேஷன் வரப்ப சி இஸ் லெஸ் தேன் என்ன, சி இஸ் ஸ்டில் லெஸ் தேன் என். அப்போ இதை 3 ஆக்குங்க, இது கூட அதை ஆட் பண்ணுங்க. அப்போ இது 6 ஆகும். இந்த 6 வேற எதுவும் இல்லை, 1+2 + 3 தான் இங்கே 6 மாறி நிற்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ மறுபடியும் 3 இஸ் லெஸ் தேன் என். அப்போ திரும்ப அடுத்த ஐட்ரேஷன் C++, இதை 4 ஆக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே இன்னும் பிரிண்ட் பண்ணல, ஏன்னா பிரிண்ட் லைனுக்கு வரவே இல்லை, நம்ம இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து 4 இது கூட ஆட் பண்ணுங்க, 10 ஆகும். ஓகே, இப்போ மறுபடியும் இது 5 ஆகும். 5 10 கூட ஆட் பண்ணுங்க, 15 ஆகும். ஓகே, இப்போ 15க்கு அப்புறம் இது லெஸ் தேன் என்ன, எஸ். ஸோ அப்போ இது 6 ஆகும். 6 இது கூட ஆட் பண்ணுங்க, அப்போ 21 ஆகும். இப்போ இதுக்கப்புறம் மறுபடியும் போனால் லெஸ் தேன் என்ன கிடையாது, இப்போ வெளில வந்துடணும். ஓகேவா, வெளில வந்தோடனே என்ன இருக்குது, CL சம்குள்ள என்ன இருக்குது, 21. ஸோ 21 பிரிண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இதை நீங்கள் இன்னும் பியூட்டிஃபுல்லாக கூட பிரிண்ட் பண்ணலாம். CL த சம் டில், இப்போ எனக்கு வந்து இப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது, சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 6 இஸ் 21 வரணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து த சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 till 6ன்னு போடக்கூடாது, அது வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அது வரணும். ஸோ டில் நீங்கள் என்ன வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றினா இல்லை ஜஸ்ட் t.text ப்ளஸ் போட்டுக்கலாம். t.textகுள்ளே அதானே இருக்கும். ஸோ அப்படியே t.textனு கூட போட்டுக்கலாம். ப்ளஸ் இஸ் தானே, இஸ் என்ன ஆன்சர், sum.toString போட்டுக்கணும். புரிஞ்சிருச்சா? ஸோ எப்படி போட்டிங்கன்னா இப்போ 21 வராமல் என்னென்னு வரும்னா இங்கே த சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 till 6 இஸ் 21 வரும். 21 வரும். ஓகே.